shampoos. Oily you can use. Kandipa use. If you are using workouts will not good for pakka very pakka harmless chemicals எல்லாமே அதுல இருக்குமே. அப்பப்போ ஏதோ hidden ingredients சேர்த்திருக்காங்க மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். This many. Hello, hi, vanakkam, welcome to Anbudan Priya. So இன்னைக்கு இந்த வீடியோ one of the most requested video in our channel. ஒரு நல்ல ஷாம்பு சொல்லுங்கன்னு. பட் நான் இவ்வளோ நாள் கடந்து போனதுக்கு காரணம் என்னென்னா, there are different types of scalp. நம்ம ஸ்கின் எப்படி இருக்குது, ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் காம்பினேஷன், அந்த மாதிரி ஸ்கேல்ப்லேயுமே இச்சி ஸ்கேல்ப், சென்சிட்டிவ் ஸ்கேல்ப், ஆயிலி, ட்ரை ஸ்கேல்ப், இந்த மாதிரி டேண்ட்ரஃப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. த சேம் வே ஷாம்பூஸ்லேயுமே நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒப்பல் ஷாம்பூ விச் இஸ் டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பூ, சல்ஃபேட் ஷாம்பூ, அதுக்கப்புறம் நேச்சுரல் ஒரு ஆர்கானிக் ஷாம்பூ, இந்த மாதிரி நிறைய ஷாம்பூஸ் இருக்குது. இன்னுமே நிறையா இருக்குது. கிளாரிஃபைங் ஷாம்பூ எல்லாமே ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக சயின்ஸ்குள்ளே போகாமல் காமனாக ஒரு ஷாம்பூவில் என்னெல்லாம் இருக்கணும், எப்படி வந்து ஒரு ஷாம்பூ பார்த்து வாங்கணும்னு ஆல்ரெடி நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ண ஷாம்பூ தி பெஸ்ட்டுன்னு எனக்கு கரண்ட்லி இப்போ நான் ஃபீல் பண்ணுற ஷாம்பூ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ப்புக்கு ஏற்ற மாதிரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்கின் எப்படி ஒரே மாதிரி இப்போ ஆயிலி ஸ்கின் தான் ஃபுல்லாக நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்காது. ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்போது கொஞ்சம் மாறும். திடீர்னு ஆயிலியாக இருக்கும், திடீர்னு வந்து ட்ரை ஆகும் டியூ டு சீசனுக்காக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அதே மாதிரி தான் ஸ்கேல்ப்புமே அப்பப்போ மாறும். ஸோ எல்லா ஷாம்பூ பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போது சப்போஸ் கரண்ட்லி உங்களுக்கு ஒரு ஷாம்பூ நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்குன்னா தயவு செஞ்சு அந்த ஷாம்பூ மாற்றாதீங்க. பிகாஸ் யூ வில் end up with lots and lots of hair fall definitely. ஓகேவா? இஃப் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஷாம்பூ வந்து செட் ஆகலை, நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தென் திங்க் அபவுட் இட். அதுதான் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாம்பூவை மாற்றாதீங்க. பிகாஸ் ஒரு ஷாம்பூனால் ஹேர் ஃபால் ஆகுறது ஜஸ்ட் 5%. 95% நம்ம லைஃப் ஸ்டைல், ஹேபிட்ஸ், டயட், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் மாற்றினா தான் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். ஸோ ஜஸ்ட் 5% பிகாஸ் ஆஃப் ஷாம்பூஸ். ஸோ மேக் ஷுர் அந்த 5%க்காக நீங்கள் அடிக்கடி ஷாம்பூஸ் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? நான் பர்சனலாக என்னோடய லைஃப்பில் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நிறைய ஷாம்பூஸ் நான் மாற்றிருக்கேன். plenty ஆஃப் ஷாம்பூஸ், நாட் ஓன்லி ஒன் ஷாம்பூஸ். நிறைய ஷாம்பூஸ் நான் வந்து மாற்றிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் தி worst எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபேஸ்ட் இஸ் லாட்ஸ் ஆஃப் ஹேர் ஃபால். அது எனக்கு தெரியாமல் நான் பண்ணிகிட்ருந்தேன். ரிப்பீட்டடாக when you started changing your shampoo, definitely you will end up with lots of hair fall. Because நான் சொன்ன மாதிரி ஒரு ஷாம்பு வந்து சல்ஃபேட் இருக்கும், ஒரு ஷாம்பு வந்து ஆர்கானிக் ஷாம்பு இருக்கும், ஒரு ஷாம்பு ஒப்பல் ஷாம்புவாக இருக்கும், ஒரு ஷாம்பு மைல்டாக இருக்கும் பட் சேஃப் இன்க்ரீடியன்ஸாக இருக்கும், ஒரு ஷாம்பு ஹெவி பேக்டு வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஷிட்டி கெமிக்கல் ஷாம்புவாக இருக்கும். ஸோ ஒரு ஷாம்புலேருந்து இன்னொரு ஷாம்பு மாறும்போது உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? கம்மிங் டு ஒரு நல்ல ஷாம்புவோட வேலை என்ன தெரியுமா? ஹேர் ஃபாலுக்காக ஷாம்பு வாங்கவே வாங்காதீங்க. நான் சொல்லிட்டேன் இல்லையா, 5% தான் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபால் வந்து 5% தான் டியூ டு ஷாம்பு. ஸோ ஒரு நல்ல ஷாம்புவோட வேலை உங்கள் ஸ்கேல்பில் உள்ள ஆயில், டாட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் வித்தவுட் ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் யோர் ஆயில். நேச்சுரல் ஆயில் வந்து உங்கள் ஸ்கேல்ப் வந்து செக்ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்கும், அதை ஸ்ட்ரிப் பண்ணக்கூடாது. பட் இப்போ உள்ள எல்லா ஷாம்புமே நேச்சுரல் ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணிடும். அதனால தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கண்டிஷனிங், அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணுறது, சிரம் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ நவ் ஷாம்புனாலே கெமிக்கல்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. மேக் ஷுர் அபவுட் சேஃபஸ்ட் கெமிக்கலான ஷாம்பு இருக்குதான்னு தான் நீங்கள் செக் பண்ணணும். அதுவும் சேஃபஸ்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஸ்கேல்ப்புக்கு உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் அது ஒன்று செட் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா டோன்ட் எவர் சேஞ்ச் தட் ஷாம்பு அட்லீஸ்ட் ஃபார் 1 year. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஷாம்பு செட் ஆகலைன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக மாற்றலாம். பட் அது எப்போ உங்களுக்கு தெரியும்? 1 month கழிச்சு தான் தெரியும். அட்லீஸ்ட் கிவ் 2 weeks ஆஃப் டைம். ஓகே? ஸோ இப்போ நான் ஷேர் பண்ண போகிறது எல்லாமே நான் வாங்கி யூஸ் பண்ண ஷாம்பு, பர்சனலாக நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்க ஷாம்பு ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ப், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷாம்பு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா?
நான் வாங்கி யூஸ் பண்ண ஷாம்பூவில் தி worst வந்து இந்த மாமாஸ் எர்த் ஜென்டில் கிளென்சிங் ஷாம்பூ ஃபார் பேபிஸ் தி worst நான் யூஸ் பண்ணதில். நான் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட காமிக்கணுமேனு இதை வச்சுருக்கேன். பசங்க விளையாடுறாங்க இதை வச்சு. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பொலைஸ் சாய்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது தி பெஸ்ட்டாக இருந்தது. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா நிறைய ஃபோம் வருது. இது வந்து அவ்வளோ ஸ்ட்ரிப் பண்ணுது ஹேரை, ரொம்ப ட்ரையிங் ஆக்குது. லாங் டேர்ம் நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது செம மோசமாக ஹேர் ஃபால் ஆகுது. நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது. இதில் ஏதோ ஹிடன் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்க மாதிரி ஐ பர்சனலி ஃபீல் லைக் தட். நான் இவங்களோட கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இதில் வந்து ஏதாவது ஹிடன் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு. பட் தே டிட் நாட் கிவ் மீ எனி ப்ராப்பர் ரெஸ்பாண்ட். ஸோ I will not trust such brands. Coming to என்னடா இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க, என்னோடய பசங்க இது எல்லாமே பிரிச்சுட்டாங்க. நான் முடிச்சுட்டேன் அந்த பாட்டில். சென் பொட்டானிக்கா, இட்ஸ் அன் இந்தியன் பிராண்ட், வண்டர்ஃபுல் பிராண்ட். இதெல்லாம் எப்படின்னா பிளான்ட் டிரைவ் நேச்சுரல் நேச்சுரல்னால் என்ன சொல்கிறது, பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய சில ஆயில்ஸ், கெரியர் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பிளான்ட் டிரைவ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்த்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப 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 மைல்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹாஷாகவும் இருக்காது. ஓகேவா, இன்பிட்வீன் இருக்கும். உங்கள் ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ட்ரை ஸ்கேல்ப் உள்ளவங்க இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஷாம்பூவில் இருக்கிறது இட்ஸ் குவைட் நார்மல். நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத ஷாம்பு வாங்கினா ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். ஓகேவா, இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் டைரெக்டாக ஆட் பண்ணல, பட் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் அது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். ஓகேவா, ஃபுல்லாக கெரியர் ஆயில்ஸ் நிறைய நல்ல விஷயம் சேர்த்துருக்காங்க. திஸ் இஸ் ஸோ குட் ஃபார் ட்ரை ஸ்கேல்ப் பீப்புள், ட்ரை இச்சிங் ஸ்கேல்ப் பீப்புள். இதோட பேர் சென் பொட்டானிக்கா. நான் இங்கே பிக்சர் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் பேபிலாம் மைல்டு ஜென்டில் பிஹெச் பேலன்ஸ்டும் இருக்குது. பட் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா சேஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஷாம்பு எப்படின்னா எவ்ரிடே யூசேஜ் தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா, இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆயில் இருக்குது, உங்களோட ஆயிலி ஸ்கேல்ப்னால் இது ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, டெய்லி நீங்கள் கிளென்ஸ் பண்ணணுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணணுன்னா. பட் நீங்கள் வீக்லி த்ரைஸ் பண்ணுறவங்கன்னா திஸ் வில் நாட் கோயிங் டு ஒர்க். டெஃபினெட்லி ஃபார் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கேல்ப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே யூசேஜ்க்கு இது பண்ணலாம். அதர்வைஸ் திஸ் இஸ் நாட் குட் ஃபார் ஆயிலி ஸ்கேல்ப் பீப்புள். ஓகேவா, ஆல்சோ ட்ரை ஸ்கேல்ப் பீப்புள்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஒரு 3 நாள் அழுக்க சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் இட் வில் நாட் கோ அந்த மாதிரி. ஸ்பெஷலி ஆயில் வந்து புல் அவுட் பண்ணி எடுக்காத ஜென்டில் ஷாம்பூ ஃபார் அடல்ட்ஸ், ஆல்சோ ஃபார் சில்ட்ரன்ஸ். ஓகேவா, எவ்ரிடே ஷாம்பூ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நிறைய எண்ணெய் வச்சுட்டு இது யூஸ் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஓகேவா, இது ஒன் ஆஃப் தி ட்ரெண்ட் செட்டிங் வில்வா இந்த கோட் மில்க் ஷாம்பூ. இதுதான் பக்கா என்ன சொல்கிறதுக்கா ஆர்கானிக் ஷாம்பூ. ஓகேவா, இதில் எல்லாமே வந்து பிளான்ட் டிரைவ்டு, எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாமே பிளான்ட்லேருந்து டிரைவ்டான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இதுவும் எப்படின்னா எவ்ரிடே யூசேஜ். உங்கள் ஸ்கேல்ப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் ஸ்கேல்ப் நல்லாயிருக்கு, உங்கள் ஹேர் ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா எவ்ரிடே யூசேஜுக்கு நீங்கள் பண்ணலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குது, உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது, உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. லைக் வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா திஸ் வில் நாட் மேக் சென்ஸ். எவ்ரிடே வாஷ் இட்ஸ் கிரேட். ஓகேவா, ஏன்னா ரொம்ப நீங்கள் ஆர்கானிக்காக போகும்போது ரொம்ப அதில் வந்து சல்ஃபெக்டன்ஸ் கம்மியாகும், கிளென்சிங் ஏஜென்ட் மைல்டாக இருக்கும். ஸோ தட் ரொம்ப க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் க்ளீன் பண்ணும். ஸோ எவ்ரிடே நீங்கள் க்ளீன் பண்ணுறவங்களா இருந்தால் இட்ஸ் வெல் அண்ட் குட். அகெயின் இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ somebody who can afford, also somebody who don't have any sort of hair issuesனால் நீங்கள் எதையும் சூஸ் பண்ணலாம். அகெயின் ஃபைனலி எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறது என்னோடய ஸ்கேல்ப் எப்படின்னா ஆயில். நீங்கள் ஆயில் வச்சாலும் சரி வைக்கலைனாலும் என்னோடதில் சதன்னு ஆயிலியாக இருக்கும். என்னோடய ஃபேஸ் ட்ரையாக இருந்தாலும் ஹேர் ஸ்கேல்ப் வந்து அவ்வளோ ஆயிலியாக இருக்கும். ஸோ எனக்கு எப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எந்த ஷாம்புவுமே செட் ஆகாது. ஆயில் அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே எனக்கு வந்து மைல்டாக தான் இருக்கும். ஓகேவா, நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு ஷாம்பு என்னோடய தலையிலேருந்து அழுக்கு போன மாதிரியோ ஆயில் போன மாதிரியோ இருக்காது. நம்ம மெயினாக ஆயில் வைக்கிறது எதுக்கு, நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா மசாஜ் பண்ணி க்ரோத்துக்கும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் வைக்கிறோம். பட் ஆயில் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடாது நம்மளோட ஸ்கேல்ப்பில். ஜஸ்ட் பிகாஸ்
பொல்யூட்டடான நம்ம ஏரியாவில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த ஆயில் வந்து டர்ட்ஸ் எல்லாம் உள்ளே இழுத்துக்கும். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நிறைய பிரச்சனை வரும். லைக் டேண்ட்ரஃப் வர்றது, ஸ்கேல்பில் ஆக்னீஸ் வர்றது, அது எல்லாமே வந்துடும். ஸோ ஆயில் நம்ம யூஸ் பண்ணால் நைட் யூஸ் பண்ணி மார்னிங் வாஷ் பண்ணிடணும். இல்லை 2 hours 3 hours கேப் விட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் எனக்கு எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணாது. நீங்கள் டவ், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இந்த மாதிரி வேர்ஸ்டான ஷாம்பூஸில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரிக்யூல் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இது வந்து பக்கா கெமிக்கல் ஷாம்பு. இதில் நான் சொன்னேன் இல்லையா, நேச்சுரல் ஆயில் சேர்த்துருக்காங்க, சென் பொட்டானிக்கா அப்படின்னு. இதுலேயும் வந்து பியோர் ஆர்கானிக் பிளான்ட் டிரைவ் சேர்த்துருக்காங்க. ஆனால் இதுவும் கிடையாது. கெமிக்கல் சேர்த்துருக்காங்க, சேஃபஸ்ட் கெமிக்கல்னு இல்லை, பட் இதுவும் கிடையாது. ஓகேவா? இதில் பக்கா கெமிக்கல்ஸ், டெப்த்தாக நீங்கள் உள்ளே போய் க்ளீன் பண்ணுற மாதிரி சல்ஃபெக்டன்ஸ், கிளென்சிங் ஏஜென்ட், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறதுக்கான உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்காங்க. ஓகேவா? தே ஆர் சேயிங் இட்ஸ் அ மைல்ட், பட் இட் கிளியர்ஸ் யுவர் ஸ்கேல்ப் லைக் எனிதிங். ஓகேவா? நீங்கள் ரைட் அமௌண்ட் எடுக்கணும். 2 pumps, எவ்வளோ பெரிய ஹேராக இருந்தாலும் சரி 2 pumps போதும். லென்த் ஆஃப் தி ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் யுவர் ஸ்கேல்ப். அதுலேருந்து வரும் இல்லையா நுரை, அதை தான் நீங்கள் லென்த் ஆஃப் ஹேரில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஷாம்பூ இஸ் மென்ட் ஃபார் ஒன்லி ஃபார் ஸ்கேல்ப், நாட் ஃபார் ஹேர். அதில் வர இதை மட்டும் நீங்கள் அப்படியே இழுத்து விட்டால் போதும், அது கூட ரப் பண்ணக்கூடாது. ஓகேவா? தி பெஸ்ட் ஐ ஹவ் எவர் ஃபவுண்ட் இன் மை லைஃப் டைம். ஸோ உங்களுக்கு என்ன பதம் நிறையா இருக்குது, அதெல்லாம் புல் அவுட் பண்ணி எடுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணுன்னா இது யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணுற டைம் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? மற்ற நேரம் இல்லாத டைம் ஐ வில் யூஸ் ஒன்லி திஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரே ஷாம்பு செட் ஆகிடுச்சுன்னா அது யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றுறீங்களேன்னு. அதுதான், உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா யூ ஸ்டிக் ஆன் ஒன்லி 1 ஷாம்பு. ஜஸ்ட் இதில் வந்து 2 பம்ப் எடுத்துகிட்டு நம்ம டைல்யூட் பண்ணிக்கோங்க நல்லா வாட்டரில். ஸ்கேல்ப் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி இப்படி நல்லா மசாஜ் பண்ணணும். கிவ் a minute or 2 minutes of time to massage well. அதெல்லாம் மசாஜ் பண்ணி அந்த அழுக்கு எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து நுரை வரும்ல, அதை தான் லென்த் ஆஃப் தி ஹேரில் நம்ம எடுத்துக்கணும். அதுவும் இப்படி லைட்டாக இப்படி பண்ணினாலே அதில் உள்ளதுலேயே அது க்ளீன் ஆகிடும். ஓகேவா? இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ இஸ் கோயிங் ஃபார் ஒர்க் அவுட், ஜிம், இல்லைன்னா நிறைய வாக்கிங் பண்ணுறீங்க, ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும்னா நம்ம ஃபேஸில் உள்ளது ஈஸியாக தெரியும், நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கேல்பில் உள்ளது எதுவுமே தெரியாது. ஸோ இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு கிளியர் யுவர் ஸ்கேல்ப். It's very very important. So make sure you nicely cleanse. ஓகேவா? நான் வந்து வீக்லி 2 or 3 க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஷாம்பூ வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதை மற்ற நாள் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, டெய்லி ஸ்வெட் ஆகுதுன்னா டோன்ட் யூஸ் சச் கைண்ட் ஆஃப் ஷாம்பூ டெய்லி. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மோஸ்ட் ஆஃப் த ஷாம்பூஸ் ஹை எண்ட் தான் வரும். பட் யூ கேன் கிராப் திஸ் ஆன் சேல் டைம் லைக் ஐ டூ. டேண்ட்ரஃப் இருக்குன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கேட்டு வாங்குங்க. ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு வந்து ஸ்கேல்பில் வந்து டேண்ட்ரஃப் இருக்குது. ஸோ அவங்க டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணின ஒரு ஷாம்பூ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட பிக்சர் கீழே இங்கே எங்கேயாவது அப்லோட் பண்ணுறேன், ஸோ செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷாம்பூ அவங்க எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெய்லி யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒன் அதர் டே, இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. அப்புறம் 2 a day, அதுக்கப்புறம் 3 அது மாதிரி ஆக்கி வீக்லி ஒன்ஸுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. பட் ஷீ செட் லைக் வீக்லி ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன், என்னோட டேண்ட்ரஃப் போயிடுச்சுன்னு. ஸோ டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கேல்ப் டிஃப்ரெண்ட்லி. ஓகேவா? ஸோ I hope you find this video so useful. Thank you so much for watching this. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் bye. ஐயோ